பேசுறதே எனக்கு தூக்கிருச்சுடா. வெரிடா குமார், மாசுடா டே, மாசுடா டே, ஃபேண்டாஸ்டிக்டா. உங்க ஆர்வமே எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க 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 வாங்க. இல்ல ஒண்ணு மட்டும் பேசி, இல்ல ஒண்ணே மட்டும் பேசிட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க கோகி குமார், சொல்லுங்க கோகி குமார், சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்னதுன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தீங்க சரிங்களா? ஆமா. நான் வந்து அந்த இடத்துல ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேனே, அது என்னதுன்னா போட முடியாது ப்ரோ அப்படின்ட்டுருவியோ? என்னோட ஸ்பான்சர் ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து போயிட்டு ஐஜிஎல் போய் நீங்க கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ப்ரோ நான் என்ன எடுத்துட்டு போய் போடுறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு உங்களுக்கு பண்ணது எடுத்துட்டு போய் போடுங்கன்னு. அதான் நான் சொன்னேன், எனக்கு பண்ணது வந்து கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் போட முடியாது சரிங்களா, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. நான் யாருன்னே இந்த இடத்துல தெரியாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுத்ததே அவர் தான். சோ அதனால கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது, நாளைக்கு நான் லைவே போட்டு அங்க நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ நைஸ் நைஸ் குமார், நைஸ் நைஸ். அதாவது நான் வந்து இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னா, முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்லயே வந்து அவ்வளவுதான் என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி என்ன உட்கார வச்சிருந்தாங்க சரிங்களா. உங்க லைவ் பார்த்த பிறகு எல்லாருக்கும் முடியும், இப்படி இருக்கவங்களால முடியாதுன்றதுல எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஆக்சுவலா எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதுக்குள்ள வந்து கமெண்ட்ரி என்ன என்னால என்ன முடியுமோ எல்லாத்தையும் காமிச்சு என்ன ஒரு ஆளாக்கி ரசிகர் படை வேற போடுங்க. நான் வந்து என்னை இவ்ளோ பெரிய ஆளாக்கி உட்கார வச்சிருக்காரு. சும்மாங்கோத்தா பேசணும்னு சொல்லிட்டு பேசுறோம் எல்லாம். டேய் குறை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பேசுங்கடா, அவ்வளவுதான். குறை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க. முன்னாடி நீங்க நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோன்னா பேச ஃபர்ஸ்ட் நாக்கு கூசணும். நைஸ்டா குமார், எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெரி வெரி விசுவாசம் பேசுது குமார், விசுவாசம் பேசுது. நைஸ் நைஸ். ஆமா நான் சொல்றேன் குமார், எவ்வளவோ இதான் கண்ணு முன்ன தெரியாம யாருக்கோ பண்ணதுக்கு உனக்கு சிம்பாக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம்னு எனக்கு இப்போ எனக்கு தோணுது. ஐயோ இவ்வளவு சொல்றேன் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு காசு கொடுத்து பேசணும், நீங்க போய் இப்படி பேசுன்னு சொன்னா கூட எனக்கு பேச வராது. நான் இவ்வளவு நேரம் உட்காந்து லைவ் பார்த்துட்டு எனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சு. கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா, எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன போய் போடுறது? எனக்கு நான் சொல்ல போனா நான் இன்னும் நடந்த பிறகு சொல்றேன், பட் எனக்கு ஒரு வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. அவ்வளோ தூரத்துக்குமே உங்களோட பங்கு இருக்கு இதுல. நான் பேசணும், நான் பண்ணல. ஹாப்பியா இருக்கா குமார், சூப்பரா நீ பேசுறது. எக்கோ ப்ரோ வந்து கண்ணு முன்னாடி எத்தனை 12,000 ரூபாய் மிஷின் முடிச்சிட்டோம். நீங்க நானு ஐவரி இன்னொருத்தர் யாரோ 4 பேர் சேர்ந்து நம்ம முடிச்சிட்டோம். அப்ப எக்கோ ப்ரோ எனக்கு 12,000 ரூபாய் வந்து டிரான்சாக்சன் பண்ணி மைண்ட் ப்ரோக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து நான் அதை போய் தேடிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி எக்கோ ப்ரோ காசு அனுப்பியிருக்காரு, உங்களுக்கு எப்படி அனுப்புறதுங்க இடத்துக்கு. டே நீ ஃபர்ஸ்ட் நல்லா அனுப்பிட்டு போடா, இது வரைக்கும் நீங்க என் கூட பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலா மிஷின் வந்து அதனோட ரிவார்ட் வாங்கினதே இல்லை. இதை நான் என்னன்னு போடுறது போஸ்ட்? நைஸ் நைஸ், நான் போடுறது போஸ்ட். சூப்பர்டா, ஃபேண்டாஸ்டிக். எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தாலே எனக்கு வெரிடா, வெரி 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 வெரிடா வெரிடா வெரிடா. இல்ல ஒரே ஒரு ஐபேட் மட்டும் எடுத்துட்டு இங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட வந்தேன். இப்போ பிசி வச்சிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நவ் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி, நீங்க இன்னும் லைவ் எக்ஸ்ட்ரா டைம் போடணும், இன்னும் மக்களை நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். நீங்க உங்களை சொன்னாரு ஐஜிஎல் ஒருத்தனை தரமா ரெடி பண்ணிருக்காருன்னா நான் ஒன்ன பாக்குறேன், உனக்காக ஏதாவது ஒன்று பண்ணும், நீ எக்ஸ்ட்ரா டைம் லைவ் பண்ணுவாங்க, என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப பேசினாரு. இதெல்லாம் யார் கொடுத்தது? என்ன யார் கொடுத்தது? நீங்க கொடுத்தது, நீங்க பண்ணது. இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது பா வெரிடா டே. லிட்டரலி லைக் இட் வாஸ் லைக் சம்திங் டா. சீரியஸ்லி இவ்வளோ நாள் நான் இருந்தேன், நீ பேசுறதே எனக்கு தூக்கிருச்சுடா. வெரிடா குமார், மாசுடா டே,
மாஸ்டா டேய் ஃபேண்டாஸ்டிக்டா. தேங்க்யூ. நைஸ் நைஸ் Thank you. செம்ம. போ நீ போய் தூங்கு போ. நான் சொல்லணும் உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா டேய், ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்குடா. சீரியஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வந்து நிறையா பண்ணணும்னு தான் தோணுது. சூப்பர்டா சூப்பர்டா. நைஸ்டா குமார். பார்த்துக்கலாம் வெல்சி பா. குமார் செம்மையா பேசிட்டான் ப்ரோ. அப்படியே மூவ் பண்ணிட்டான் தலை வெறியா சைஸா மூவ் பண்ணிட்டான். ஐயோ அப்பா வெரி 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 கைஸ். இப்போ கேட்டே கிசா இது வேணுமா உனக்கு? வெளியே பேசுறவங்க வேணுமா உனக்கு? இதே உனக்கு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் சொல்லு. இதே குமார் சொன்னது உனக்கு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் உன்னை பார்த்து? இதான் கிசா ஹாப்பினஸ். இதான் ஹாப்பினஸ். கூட இருக்கவங்க தான் ஹாப்பினஸ். உனக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ முகம் தெரியாதவங்க ஹாப்பினஸ் கிடையாது, கூட இருக்கவங்க தான் ஹாப்பினஸ். இத்தனைக்கும் இதில் நல்லா யோசிச்சுக்கோ. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் நானே ஒரு சில தப்பு பண்ணியிருக்கேன். மிஷின் ஒழுங்காக முடிக்கலன்னு சொல்லி குமாரை நான் விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஆனால் குமார் வந்து பேக் அடிச்சதில்லை. கவுன்சியா எப்பயுமே நீ இவ்வளவு நாள் ஆச்சு அவங்க கூட விளையாண்டே, ரொம்ப நாள் ஆச்சு, மாச கணக்காயி போச்சு அவங்க கூட விளையாண்டே. சாட்ல கலாய்ப்பாங்க எல்லாம் சொல்ல மாட்டாரு அவரு. இவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா பேக் அடிச்சானா பாத்தியா? பேக் அடிச்சானா பாத்தியா? விஸ்வாசம் இப்படி பேசுது பத்தில. அதுதான் விஸ்வாசம் பா. இவன் அதாவது இத்தனைக்கும் முடியாது குமார்னால. அவன் உழைச்சி பொழைக்கிறான் காலைல இருந்து நைட்டு வரைக்கும். எப்படி அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கைஸ், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கைஸ். ரோமியோ ஹேண்ட் கேம் நீடட் மதன் 8 ஃபிங்கர். நீ என்ன ட்ரையல்ஸ் வந்து